என்னைக்கு இளைஞர்கள் விவசாயத்தையும் அரசியலையும் ஒரு ப்ரொஃபஷனா நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இந்தியா வல்லரசு ஆகும். அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அதில் என்னென்ன சிரமம் இருக்குது. இப்போ ஒரு வருஷம் ஒரு பயிர் நீங்கள் போட்டு அதில் என்ன லாபம் நஷ்டம் வருது, ஆள்கூலிலேருந்து இன்னைக்கு இருக்க மார்க்கெட் நிலவரத்துலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இருக்க தலைமுறைக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது. அதாவது இதை எடுத்து சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை சொல்ல மாட்டாங்க, கிளியராக டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. இன்றைய இருக்க தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸும் இருக்க மாட்டேங்குது. சிட்டி சைடில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸே இல்லை. காய் வருது சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க கஷ்ட நஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத அண்ணன் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவார். நம்ம ஆல்ரெடி இவரை வச்சு நம்ம வீடியோ பண்ணியிருப்போம். இந்த விவசாயத்தில் வந்து A to Z வந்து கிளியராக உங்களுக்கு என்ன லாபம் நஷ்டம், அதில் இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் என்ன எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட விவசாய நண்பர்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். நான் உங்கள் பேர் ஆல்ரெடி நீங்கள் வீடியோ உங்களை பற்றி அறிமுகம் தேவையில்லை, இருந்தாலும் ஒரு இது சொல்லி ஆரம்பிச்சிருங்க. என் பேர் ராஜாங்க. நான் வந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் அம்மம்பாளையம் கிராமம் நரிக்கரவ காலனியில் இருக்கேங்க. நான் வந்து இப்போ சமீபமாக ஒரு 5 வருஷமாக என் அப்பா விவசாயி, நானும் அப்படியே விவசாயத்தில் இருந்தால் ஈடுபட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து படித்தது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜாப் எதுவும் செய்து பண்ணல. நான் விவசாயத்தை தான் படித்து முடிச்சதுலேருந்து இது பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போ வயசு 35 வயசு. நான் இப்போ குறைஞ்சபட்சமாக ஒரு 5 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். அப்போ இதுதாங்க. ஆனால் சொல்லுங்கண்ணா, இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நான் குச்சி போட்டு எனக்கு இதில் இவ்வளோதான் வந்துச்சு அப்படின்ட்டு. ஆமாங்க. அது எதனாலங்கண்ணா, என்ன பிரச்சனை அதில், எதனால் எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா. இந்த வருஷம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ரேட்டு போன வருஷம் 400 ரூபாய்க்கு விற்றுச்சிங்க. அப்புறம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிச்சு, 350க்கு கீழே வரல. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ரேட்டு ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்லேருந்து 300 ரூபாய்க்கு தான் வாங்க ஆரம்பித்தாங்க. அது இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா 200 ரூபா, 210, 220 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1.5 ஏக்கர் கிழங்கு குச்சி பிடுங்கினேன். இது பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கருக்கு குத்தகை மட்டும் நான் 40,000 ரூபா கொடுத்துருக்கேன். 40,000 ரூபாய்க்கு கொடுத்தது போக எனக்கு இந்த வருஷம் நான் வருமானமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 150 மூட்டை தான் கிழங்கு வந்துச்சு. 150 மூட்டைக்கு மொத்தமாக ஆள் கூலி எல்லாத்தையும் செலவு போக மீதி 40,890 ரூபா தான் எனக்கு கைக்கு வந்தது. இது அது இல்லாத எக்ஸ்ட்ரா கூலி 2,000 ரூபா நான் கொடுத்தேன். அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நஷ்டத்துக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் விவசாயமே. இதில் அது இல்லாமல் உழவு ஓட்டினது, களை வெட்டினது, இது எல்லாமே என்னோட இது போனது. அதே மாதிரி முன்னெல்லாம் குச்சி வந்து இப்போ ஒரு 5, 6, 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா ஊனி விட்டு தண்ணி கட்டினா போதுங்கிற நிலமை இருக்கும். மிஞ்சி போனால் 1 களை 2 களை வெட்டினா போதும் பில்லுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஊனி விட்டா பில்லுக்கு மருந்து, எல்லாத்துக்கும் மருந்து தாங்கண்ணா. களை வெட்டுறதுக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஆளே கிடையாது. எங்கள் காட்டத்துக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா 20 ஏக்கரா காடு பண்ணை பண்ணுறோம். ஒரு 10 ஆள் எப்பயுமே வாமலாக வேலைக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆள் தான் வராங்க, அதுவும் வயசானவங்க. இது அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்கும் ஆள் கிடையாது. இப்போ நான் பக்கத்து ஊரில் காலையில் ஆட்டோவை வச்சு பக்கத்து ஊரில் இருந்து தான் டெய்லியும் 12 ஆள் கூட்டிகிட்டு வரேன். கூட்டிகிட்டு போய் விட்டுட்டுருக்கேன். அதுக்கு ஒரு ஆட்டோவுக்கு வாடகை, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது இதாகிடுது. ஒரு மணிக்கு 50 ரூபா கூலி, ஒரு மணி நேரம். இப்போலாம் வந்து நாள் கணக்கெலாம் யாரும் செய்யறதில்லை. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு வருவாங்க, திரும்ப 4:30க்கு போயிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, எந்நேரம் வந்தாலும் மணிக்கு 50 ரூபா. நீங்கள் 1 மணி நேரம் செஞ்சாலும் சரி, 5 மணி நேரம் செஞ்சாலும் சரி, 10 மணி நேரம் செஞ்சாலும் சரி. அந்த இதுதாங்கண்ணா இந்த விவசாய நிலைமை. இதுதாங்கண்ணா இந்த ஒரு வருஷத்துக்கு இதை பில்லு வேணால் பாருங்கள், ஜூம் பண்ணிக்கிங்க, இதை பார்த்துக்குங்க. குச்சியோட இதுதாங்க. ஏன்னா குச்சி அதே மாதிரி புடங்க வந்தால் புரோக்கருங்க வந்து எக்ஸ்ட்ரா கூலி கேட்குறாங்க. அந்த எக்ஸ்ட்ரா காசு வந்து பார்ட்டி தலையில் தான் கட்டுது. அது இல்லாத நாங்கள் வந்து ஒரு மூட்டைக்கு இவ்வளோங்கிற காசு கொடுத்துட்றோம். அதுவும் வந்து மில்லுக்காரங்கிட்ட இருந்து எடுத்துக்குவாங்க. எதையும் வந்து இதே எங்ககிட்ட எடுக்கிறதே கிடையாது. டீ காசு நாங்களே கொடுப்போம், நாங்களும் டீ வச்சு கொடுப்போம். ஏன்னா வயலுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்களே டீ வச்சு கொடுப்போம். ஆனால் டீ காசுன்னு அதில் ஒரு 300 ரூபா எடுப்பாங்க. அதாவது A to Z ஒரு மில்லுக்காரங்களும் சரி, ஒரு புரோக்கரும் சரி, எங்ககிட்ட இருந்தே விவசாயிகிட்ட இருந்தே எல்லா இதையும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இதை வந்து நம்ம யாரும் வந்து விவசாயிக்கு கேட்கறதில்ல. கைக்கு இவ்வளோ கொடுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லி. இல்லாட்டினா வேணா இப்போ மில்லுக்காரங்க இப்பயே சொல்கிறாங்க, எங்களுக்கு ஏற்கனவே தேவைக்கான கிழங்கு வந்துருச்சு, இதுக்கு மேலே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி. இதே பிரச்சனை ஸ்ட்ரைக்கு இது சேலத்தில் போய் கலெக்டர்லாம் மனு கொடுத்தாங்க. பாயிண்ட் 300 ரூபாய்க்கு கீழே வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வாங்குறது இப்போ 220 ரூபா தான். இன்றைக்கி இந்த பாயிண்ட் ரேட்டு கூட பார்த்தீங்கன்னா 230 ரூபா to 220 ரூபா. அதுக்கே வந்து கிழங்கு வேண்டாங்கிறாங்க மில்லுக்காரங்க. அவ்வளோ இதில் போயிட்டுருக்குங்க. அதை விட்டுட்டு விவசாயத்தை அடுத்ததுக்கு மஞ்சளுக்கு வந்தால் இந்த வருஷம் வந்து மஞ்சள் வந்து எல்லா இடத்துலையுமே சொத்தை அதிகமாக மஞ்சளில் வந்து சொத்தையாகிடுச்சு. ஒரு குழி வெட்டுறதுக்கு வந்து ஆம்பளை ஆளுக்கு வெட்டி விடுறதுக்கு 1000 ரூபா, அது தட்டுற ஆளுக்கு 1000 ரூபா. ஒரு ஏக்கருக்கு 24,000 to 25,000 வெட்டி பொறுக்கிறதுக்கு மட்டும். அதுக்கு மேலே டிப்பரை வச்சு நாம் கொண்டு வந்து வேவிச்சு இது பண்ணோன்னா இப்போ குவிண்டால் வந்து ஒரு மூட்டை வந்து 13,000க்கு போகுது. அந்த இதுலேயும் பெருசாக ஒன்றும் நம்ம இது பண்ணிக்க முடியாது. வரவுக்கும் செலவுக்கும் ஒரு சீட்டு போடுற மாதிரி தான் வந்து விவசாயத்தில் எல்லாமே. நீங்கள் வந்து சிறுவ செலவு பண்ணி மொத்தமாக எடுக்கிறோம். அவ்வளோதான் அந்த விவசாயத்தில் மஞ்சளை பொறுத்த வரைக்கும். அடுத்தது மக்காசோளம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் புழுவே வராது, இப்போ படை புழுவே அது இதுன்னு நிறையா வந்துருச்சு.
அதுக்கு வந்து ஊனியை நாள் 7வது நாள் புல்லு முளைக்காம இருக்க அட்டாட்டாப் மருந்து அடிக்கிறோம். அடுத்தது புழுவுக்கு மருந்து அடிக்கிறோம். இது அதாவது மருந்துலேயே தான் வந்துகிட்டு இருக்குதுங்க. அப்புறம் அதை விட்டுட்டு குருணை மருந்து போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 45 நாள் ஆகிடுச்சுன்னா குருணை மருந்து போட்டு விட்டால் தான் அடுத்தது வந்து பூட்டை வந்து புழு இல்லாமல் இருக்குது. மக்காசோளத்தோட நிலைமை இதுங்க. நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா நெல் 2000 ரூபாய்க்கு மேலே விற்றுட்டு இருந்துச்சு. இப்போ நெல் வந்து 1500 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஏன்னா இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சது, மழையை பற்றி குறையில. மழை பெஞ்சும் வந்து விவசாயத்தில் நெல் நடுறதோ ஒரு ஏக்கராவுக்கு நடுறதுக்கு ஒரு குழிக்கு 400 ரூபா, ஒரு ஏக்கராவுக்கு 12 குழிக்குன்னா 4800 ரூபா ஆகுது ஒரு இதுக்கு. அது இல்லாமல் அவங்க வரவங்களுக்கு டீ செலவு, ஆட்டோ செலவு இதெல்லாம் கொடுத்து நம்ம நட்டு எல்லாம் பண்ணோம்னா, அதாவது கவர்மெண்ட்டுக்கே ஒன்று சொல்கிறேன், ஒரு ஏக்கர் விவசாயத்தை வந்து ஒவ்வொரு எம்எல்ஏவும் பண்ணானுங்கன்னா தெரியும். அவங்க வாயில கிளியோ பேசிட்டு போகிறதுக்கு இது எதுவுமே இல்லைங்க டாப்பிக்கே. நான் ஆச்சு எங்கள் ஆளுங்க இப்போ வேலை முட்டு வருவாங்க, அவங்ககிட்டே கூட ஒரு இது கேட்டுக்கலாம், எப்படி எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, என்ன ஏது, ஒரு நாளைக்கு வந்தால் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு. அவங்க கூட 5 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு போய் வீட்டில் படுப்பாங்க. எங்களால் படுக்க முடியாது, அடுத்த வேலை இருக்குது, அடுத்த வேலையை நான் போய் செஞ்சால் தான் எங்களுக்கு இது. அப்படி தான் ஒரு விவசாயத்தோட நிலமை. இந்த பாருங்க கத்திரிக்காய் அடிங்க தான் கத்திரி வச்சுருக்கோம், நீங்கள் அதை கூட எடுத்துக்கங்க. அப்புறம் அதில் என்னென்னா கத்திரிக்காய் வந்து ஒரு மூட்டை 200 ரூபாய்க்கு இப்போ வாங்குறாங்க. ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒரு மருந்து அடித்தே ஆகணும். ஒரு மருந்து அடித்தா 5 டேங்க்கு நான் மருந்து வந்து 1250 ரூபாய்க்கு ஒரு இது வாங்கிட்டு வரேன். 5 டேங்க்கு சேர்த்து அடிக்கிறவங்களுக்கு ஒரு டேங்க்கு 100 ரூபா. அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 டேங்க்கு அதுக்கு 500 ரூபா. இதுக்கு வந்து நான் அறுத்துட்டு போனால் சிப்பம் வந்து 200 ரூபாய்க்கு கேட்குறாங்க. அது நான் கொண்டு போய் விற்றுறது என்கிட்ட வாங்குறது 7 ரூபா ரேட்டுக்கு வாங்குறாங்க. ஆனால் போய் மார்க்கெட்டில் கேளுங்க 20 ரூபாய்க்கு கம்மி இருக்குது அது கத்திரிக்காய். இதே மாதிரி தான் தக்காளி எல்லாமே. ஆனால் வந்து யாரும் வந்து விவசாயம் மதிக்கிறது கிடையாது. ஒரு விவசாயிக்கு ஒரு இதுனா யாருமே எதுவும் பண்ணுறது கிடையாது. விவசாயியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக இது பண்ணுங்க. சினிமாவில் போட்டால் வந்து கார்த்தி சொன்னதை வந்து இது ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க, அது கூட வேணாம், ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க. இதை மட்டும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதே கார்த்தியெல்லாம் வந்து சொன்னது உண்மையிலே ஒரு படத்தில் சொன்னதுன்னு இல்லை, அவங்க ஒரு அனுபவிச்சு சொல்லியிருக்காப்புல. அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுங்க. இதுதான் என்னுடைய கருத்துங்க. அண்ணா இப்போ வந்து நீங்கள் ரொம்ப உருக்கமாக வந்து நிறைய விஷயம் வந்து சொல்கிறீங்க. இதில் வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் இப்போ நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கோம் இல்லையா, அப்படியே கொஞ்சம் சிட்டி சைட் மூவ் பண்ணால் இந்த பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எந்த ஒரு கவலையுமே அவங்களுக்கு கிடையாது. காய்கறி வேஸ்ட் பண்றாங்க. இப்ப நம்ம கிட்ட நீங்க சொல்றீங்க, இப்ப மூட்டையே 30 கிலோ வெறும் 200 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கொண்டு போய் அவங்க இடத்துலயே கொடுக்கணும். கொடுத்து நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ரூபா கணக்கு, 6 ரூபா 7 ரூபா கணக்கு தான் வருது. ஆனா நம்ம விற்கும் போது 50 ரூபா 40 ரூபான்னு விற்கிறாங்க. கண்டிப்பா. இப்ப நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி 3 மாசம் 4 மாசம் வெயிட் பண்ணி ஒரு இது எடுத்து போய் கொடுத்தா நமக்கு 7 ரூபா தான். ஆனா விற்கிறவங்க பாத்தீங்கன்னா அப்படியே 20 ரூபா 30 ரூபா லாபம் வச்சு விற்கிறாங்க. அதனாலதாங்கண்ணா அது யாருமே விவசாயம் நம்புறது இல்லைங்கண்ணா. விவசாயம் இல்லாம நடுவில் இருக்கிற மார்க்கெட் வியாபாரியா புரோக்கரை இவங்களதான் எல்லாருமே நம்புறாங்க. சிட்டி சைட்ல இருக்கிறவங்களுக்கு எதுல ஒன்றும் இல்லை. அந்த கார்த்தியை இப்போ இந்த படத்துல கேட்டிருப்போம், புடலங்காய் செடியில காய்க்குதா கொடியில காய்க்குதானே, அந்த இதுக்கே உண்டான தெரியாது. உண்மையிலே போய் சிட்டியில இருக்கிற பசங்கிட்ட கேளுங்க, எவனுக்காச்சும் தெரியுதான்னு பார்க்கலாம். யாருக்கும் தெரியவே அதுவே தெரியாது. ஏன்னா இது ஒவ்வொன்றும் ஒரு படத்தில் போடுறதும் அவங்களும் அனுபவிச்சதில் தான் சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கே கேட்டிங்கன்னா கூட தெரியாது எதுக்கு என்னன்னு. எங்கள் ஆளுங்க வந்துட்டாங்க, வேணாலும் அவங்களே ஒருத்தர் கூப்பிட்டே கேட்டுக்கலாம். சரிங்கண்ணா, இப்போ இதனால வந்து நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனைலாம் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க? இதை தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்? ஆனால் இது ஏற்கனவே போன வீடியோலேயே சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த 100 நாள் வேலையை வந்து விவசாயிக்காக இது பண்ண சொல்லியிருப்பேன். அதை பண்ணலாம். அப்புறம் வந்து விவசாயிங்களுக்குன்னு, அதாவது எங்களுக்கு ஃப்ரீயெல்லாம் எதுவும் தர வேண்டாம், எதையுமே யாருக்குமே ஃப்ரீ தர வேண்டாம், எல்லாத்துக்குமே காசு போடட்டும். ஒரு நிரந்தர விலை வைக்கணும். ஒரு தக்காளினா இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி ஒரு நிரந்தரமாக ஒரு விலை, மக்காசோளத்துக்கோ நெல்லுக்கோ எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர விலையை கொடுக்கணும். இப்போ ஏரி வேலையை வந்து காட்டுக்காரங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதுவே வந்து போதுமானது. ஏன்னா வந்து எல்லாமே ஏரி இப்போ அப்புறம் வயசான பாட்டிங்களாம் வருவாங்க, அவங்களால செய்ய முடியலன்னு சொல்லிட்டு காலையில் 6 மணிக்கே வர சொல்கிறோம், கொண்டு போய் இப்போ மத்தியானம் விட்டுருவோம். அவங்களாச்சும் ஒரு நாளைக்கு 300 ரூபா கூலி சம்பாதிக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு விவசாயி 365 நாளும் கஷ்டப்பட்டாலும் அந்த இதே கிடைக்கிறது இல்லைங்க. சிறுவ காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறமே தவிர எதுவும் இது பண்ணவே இல்லைங்க. இதுதாங்க இது. அதான் விவசாயத்தை காப்பாற்றணும்னா ஒரு நிரந்தர விலை வைக்கணும். சரி, இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு வந்து அந்த சின்ன பசங்களுக்கு சொல்கிறேன், இதை பற்றி ஒரு பேசிக் ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்காங்க. இவங்க அதை பற்றி ஒரு அவேர்னஸ் வேணும்னா என்ன மாதிரி விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கணும்? அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன மாதிரி விஷயங்களை அவங்க சொல்லி தரணும்? பெற்றவங்களே பண்ணணுங்கண்ணா. ஒன்றும் வேணாம், விவசாயம் இவ்வளோ வருஷமாக நான் விவசாயம் பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதே என்ன சாணி அள்ளிட்டு தான் ஸ்கூல் அனுப்பி போடுவார். இப்போ என்னன்னா என் பையன் இருக்கிறான், எனக்கு 2 பசங்க. என் மகன் மாட்டு கொட்டை பக்கமே வர மாட்டான். ஏன்னா நானே ஆனால் சொல்லுவேன், இதனால எங்களுக்கே வாக்குவாதம் தான் வருமே தவிர, ஆனால் வாடான்னு நான் ஏதாவது மிரட்டினா தான் அந்த பக்கம் வருவான். கையில் சாணி ஆகிடுச்சுன்னா உடனே அடுத்த செகண்ட் கழுவுவான். நம்ம பொழுதுனையும் நாங்கள் சாணியிலே தான் படுத்து பிறல்றோம், எல்லாம் பண்ணுறோம்.
ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கற்றுக் கொடுக்கணுங்கண்ணா. இப்போ ஏன்னா நான் என் பையனுக்கு நான் இப்போ இருந்தே கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கற்றுக் கொடுத்தா பின்னாடி விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும். இல்லாட்டினா இந்த தலைமுறையோட விவசாயம் முடியுது, அழியுது. அந்த மார்க்கெட் நிலவரம்னு சொன்னீங்களே, இவ்வளோ ரேட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலயுமே இந்த ரேட் ஸ்ட்ரகிள்னு ஒன்று இருக்கு. அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் வந்து அதாவது விவசாயிங்க சைட்ல எடுக்கிறதும் கவர்மெண்ட் சைட்ல என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம்? அதே என்னன்னா விவசாய மேலேயும் தப்பு இருக்குங்க. நான் போட்டால் ஒரே விவசாயத்தை வந்து எல்லாருமே ஒரே டைமில் போட்டுறது, அதனால எல்லாம் கொள்முதல் அதிகமாக வந்துடுது. அதே மாதிரி விட்டால் எல்லாருமே விட்டுறது. இப்போ சேனைக்கிழங்கு எல்லாருமே விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது 50 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அந்த இப்போ கத்திரிக்காய், தக்காளி, இப்போ வெண்டைக்காய், எந்த காயை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இப்போ வந்து சீப்பாக தான் கிடைக்கிது. அதனால் வந்து கொஞ்சம் விவசாயிகளும் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக மாற்றி பண்ணணும். ஆனால் வந்து விவசாயத்தை ஆள் கிடைக்காத பற்றாக்குறைக்கு வருஷத்து எல்லாமே மஞ்சள், குச்சி இந்த மாதிரி இதுக்கு போகிறாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை வந்து நிரந்தரமாக ஒரு இதை பண்ணி ஃபிக்ஸட் பண்ணாங்கன்னா பண்ணலாம். அது இல்லாட்டினா எதுவுமே பண்ண முடியாதுங்கண்ணா. விவசாயம் அழிஞ்சிரும். சரிங்கண்ணா, வேற ஏதாவது நீங்க இந்த விவசாயத்தை பத்தியும் அதாவது ஃபியூச்சர் விவசாயத்தை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்றதுக்கு நிறைய இருக்குங்கண்ணா. ஏன்னா எனக்கெல்லாம் விட்டா கொஞ்சம் எமோஷனலாக நிறையா பேசிடுவேன். நான் என்னன்னா ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா என் பையனுங்களே விவசாயம் பண்ணுவானுங்களா என்னன்னு தெரியல. நானே இப்போ என்ன சொல்லுவேன்னா, எப்போ நீ ஒழுங்காக படிச்சின்னா எங்கள் அண்ணன் வேலையில் சென்னையில் வேலையில் இருக்காரு, அந்த மாதிரி வேலைக்கு போயிடலான்டா. நானே என் பையன்கிட்டே அதே தான் சொல்கிறேன். ஒழுங்காக படிக்காம விட்டிங்கன்னா என்ன மாதிரி தானே கஷ்டப்படணும். ஏன்னா நான் போன வருஷம் ஒன்றும் இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நான் 1 லட்சம் செலவு பண்ணேன். ஏன்னா மருந்தடிக்க ஆள் வராமல் நானே 1 மணி நேரம் ஸ்ப்ரேயர் மருந்தடிச்சிக்கிட்டே இருந்து எனக்கு முதுகுவலி வந்துருச்சு. அதுக்கோசரம் நான் என்ன பண்ணேன், இப்போ போயிட்டு எல்லாம் சென்னை அங்கேயும் இங்கேயும் போயிட்டு எனக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு. ஏன்னா இதை எங்கள் அப்பா சம்பாரிச்சதை வந்து நான் அழிக்காமல் காப்பாற்றிட்டு போனாவே பெருசு இந்த விவசாயம் பண்ணுறதில்ல. அதுக்கோசரம் காட்டை சும்மா போட்டுட்டு நம்ம வேறு வேலைக்கு போயிடலான்னு கூட எனக்கே தோணுது. படித்து முடிச்சுட்டு ஏன்டா விவசாயத்துக்கு வந்தோன்னு சொல்லி இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அதனால் என் பையனுக்கு இது தான், ஒழுங்காக படிச்சின்னா அதை பெரியப்பா மாதிரி வேலைக்கு போயிடலாம், பெரியம்மா மாதிரி வேலைக்கு போயிடலாம், நல்லா படிங்கன்னு சொல்லி நானே அவனுங்களை விவசாயம் வேண்டான்னு சொல்லி தான் இது பண்ணுறேன். இருந்தாலும் காட்டை பற்றி கற்றுக்கணுங்கிறதுக்கோசரம் அந்த கொஞ்சம் வேலையை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேங்க. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. அதாவது விவசாயத்தை பற்றி அதில் இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி ரொம்ப சிம்பிளாகவும் ஃப்யூச்சர் தலைமுறைக்கு புரிகிற மாதிரி வந்து அழகாக சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. சரிங்கண்ணா, நான் ரொம்ப நன்றிங்க.